ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதாவது பாட்டி வந்து கோவிலில் நம்ம காவேரி கிட்ட என்ன பேசுனாங்க, அதாவது நீ வந்து விஜய் கூட வாழணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணமும் நீயாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி விஜய் கிட்ட விலகி போகிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நிவின் குமரன் 2 பேர்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற காவேரி, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாமா நிவின் சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி வந்து இந்த விஷயத்த நான் வந்து கேட்காம இருக்க முடியும்? பாட்டியே இப்படி என்கிட்ட வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் எப்படி வந்து விஜய் கிட்ட சாதாரணமாக பேச முடியும்? என் நிலைமை நீங்களே நினச்சி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைமை வந்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நாங்கள் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டோம். நீ சொல்கிறதும் வந்து சரிதான். உன்னோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குமரன் நிவின் 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் சூழ்நிலை தான் விஜய் என்னை தேடி தேடி வரும்போதெல்லாம் நான் ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் நான் தான் சொன்னேன், என்னை விட்டு விலகி போயிடுங்க, அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் விஜய் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. சரி காவேரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீ விஜய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, இந்த அளவுக்கு ஆயிருக்காதே அப்படின்ற மாதிரி வந்து 2 பேருமே வந்து காவேரியை பார்த்தே கேள்வி கேட்க, அப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் விஜய் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவர் கோபப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பார். இது அவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வந்து நானே தாங்கிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைமையை வந்து எடுத்து புரிய வைக்கிறாங்க காவேரி. எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன்னோட வாழ்க்கை இது மாதிரி ஆக்கிட்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் என்னோடய நிலைமையிலேருந்து யோசிக்கும் போது என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த ப்ரெஷர். அப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க காவேரி. பக்கம் நிவின் குமரன் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இவ்வளோ நடந்திருக்கு, பாவம் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் பேச, ஆமாண்டா நிவினே, காவேரி எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு புதைச்சி வச்சுருக்கா, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கால. இவ்வளோ விஷயம் நடக்கவே தான் அவளால் வந்து கண்டிப்பாக விஜய் பக்கம் வந்து திரும்பி போகவே முடியல. அதனால தான் இங்கிட்டு ஒரு காலம் அங்கிட்டு ஒரு காலம் வச்சா மாதிரி அவளுக்குள்ளவே போட்டு குழப்பிட்டுருக்கா. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு உடனே கால் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா நிவின், இதை பற்றி கண்டிப்பாக நம்ம விஜய் கிட்ட உடனே சொன்னால் தான் இதுக்கான ஒரு பிரச்சனைக்கான முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்தோடவே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. இது போகிறதுனே தெரியாத ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்கார் விஜய். திடீர்னு வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா காவேரி கால் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, என்ன காவேரி 2 தடவை கால் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே கோவத்தோடுவே, ஆமாம் இப்போ தான் என்னோட இதுவும் தெரியுது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, குமரன் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, குமரன் எதுக்காக கால் பண்ணோம், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட காலை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறார் விஜய். சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து பக்கத்தில் இருக்காரு. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, காவேரி கூட 2 தடவை கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. விஜய், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாங்க. ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லை உங்களை கொஞ்சம் நேரில் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து கேட்குறாரு. நேர்லையா, இப்போ எப்படியும் நான் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க விஜய், மார்னிங் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கேட்குறாரு. இப்போ 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் இந்த டிவோர்ஸ் பற்றி திரும்பவும் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே விஜய்க்கு இந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன்லேயே வந்து சொல்ல வந்து முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. அதாவது பாட்டி வந்து காவேரி கிட்ட கோவிலில் மீட் பண்ணி பேசினதையும், அதுக்கப்புறமா அவங்க சித்தி வீட்டில் வந்து இவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து பேசினதையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிவோர்ஸ் பற்றி பேசினாங்களே அந்த விஷயத்தை பற்றியும் விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க ப்ரோ, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்காக ப்ரோ வந்து பொய் சொல்ல போகிறோம், இது நடந்ததெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
நடந்திருக்கு. இந்த விஷயத்த ஏன் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் வந்து சொல்றாங்க. இத முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? கோபப்பட்டிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க சித்தியும், உங்க பாட்டிக்கிட்டயும் வந்து கேட்டு சண்டை போட்டிருப்பீங்க. இதுதான் வீட்ல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கரெக்ட்டு தான். அதுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து நீங்க எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. ஓகே தான் ப்ரோ. இந்த விஷயத்த வந்து காவேரி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு புரியுது. ஆனா காவேரி இவ்ளோ விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு விஜயும். லேட்டஸ்ட்டா நடந்த விஷயத்த பத்தி வந்து சொன்னதும், நாளைக்கு உங்க சித்தியும் உங்க பாட்டியும் வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க தான் தடுத்து அதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டா? எதனால இப்படிலாம் வந்து இருக்கா? கிட்டேயுமே எதையும் சொல்லிக்காம இவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டுட்டு எப்படி தான் இருந்தாலோ அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. பாட்டி பேசின இந்த ஒரு வார்த்தையால் தான் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகி போயிருக்கா அப்படின்றத மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறார் விஜய். சாரி காவேரி, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து நீ மனசுக்குள்ளே போட்டு தவிச்சிட்டு இருந்தது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் நீ இப்படிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்றது என்னால் தெரிஞ்சிக்க முடியுது காவேரி. பாட்டி கொடுத்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்காக தான் நீ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது காவேரி. அவங்க உன்னை பயங்கரமாக நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டே வராரு விஜய். இதில் பாப்பாவையும் சுமந்துக்கிட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சி ரொம்பவே வந்து பரிதவிச்சு போகிறாரு விஜய். நாள் ஆகுது. காவேரி பார்த்தீங்கன்னா எழுந்து வந்த உடனே வந்து சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்காம அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் என்னால் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? ஆமாம்மா, நான் விஜய் கிட்ட பேசாமல் இந்த முடிவை என்னால் எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவோ அம்மா சொல்கிறத தான் கேட்பேன், அம்மாவை தாண்டி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நடிச்சிட்டு இருந்தியே இவ்வளோ நாள் அப்போது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து கேட்குறாங்க. ஏம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உன்னை தாண்டி என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னா, ஆனால் இந்த விஷயம் அப்படி கிடையாதும்மா. இந்த விஷயத்தில் விஜயோட முடிவு எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்காத சாரதா திரும்ப திரும்ப காவேரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் மேலே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ சொல்லியும் நீ உன்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ தான் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னடி அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க நம்ம காவேரி, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற உண்மையை வந்து எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதாம்மா, கங்கா, பாட்டிமா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி அமையுது. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்க, ஆமாம்மா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொல்கிறது உண்மைதான். இல்லை ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனையில் இதை வேற நான் எப்படி வந்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதனால தான்மா நான் வீட்டில் வந்து சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி. விஜய்க்கு தெரியுமா தெரியாதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கங்கா. அவருக்கும் தெரியும்க்கா இதை பற்றி. அன்னைக்கு சண்டையில் கூட இதை பற்றி தான் சொல்ல வாயெடுத்தார். ஆனால் நான் தான் வந்து சொல்ல விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தையும் வந்து சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு இது தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைக்கா யாருக்கும் தெரியாது. ஆனால் நிவினுக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரியும். அன்னைக்கு வந்து நான் ரொம்பவே மயக்கம் போட்டு விழற மாதிரி இருந்திருக்கேன். அந்த சமயத்தில் வந்து நிவின் தான் வந்து காப்பாற்றினாரு. இந்த சமயத்தில் நிவின் கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுக்கா. அதனால நிவினுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட சாரதாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையே சுற்றுது, ஒன்றுமே புரியல. இந்த குடும்பத்தோட முதல் வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க. சாரதா, நான் தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இவ வயிறு பெருசாயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து ஏற்கனவே சொன்னேனே இவ தான் மாசமா இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் வந்து சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் வீட்டில் சொன்னாலே போதும், காவேரியை வந்து தாராளமாக ஏற்றுப்பாங்க. அது இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, தன்னோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட எப்படிலாம் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க, அது பாட்டிமா கிட்ட சொல்லி காவேரி கிட்டையும் காவேரி வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.